Dear students, today I am going to teach Standard 12, second chapter complex numbers, exercise 2.7 concepts, that is polar form heading. Now, already பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம previous videoல polar form பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோலையும் polar form பத்தி டிஸ்கஸ் பண்ணுறோம். பட் அந்த polar formல பார்த்தீங்கன்னு சொன்னா z bar உடைய polar form எப்படி இருக்குங்கிறது லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கல. ஸோ இந்த வீடியோவில் அதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட் செகண்ட் ஒன் யூலர்ஸ் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். போலார் ஃபார்ம் எப்படி ஆர் சிஸ் தீட்டாங்கிற ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணுறோமோ இதே மாதிரி யூலர்ஸ் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அண்ட் பவர் பண்ணுறது ரூட் பண்ணுறதுக்குலாம் ஈஸி மெத்தட். அந்த மாதிரி ஃபார்மெட்டில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதுறது ஒன் ஆஃப் த ஈஸி மெத்தட். அந்த மெத்தட் என்னங்கிறதையும் நம்ம ஷார்ட்டாக பார்த்துருவோம். தென் ப்ராப்பர்ட்டி 1, ப்ராப்பர்ட்டி 2, ப்ராப்பர்ட்டி 3 இது புக்கில் இருக்குது வித் ப்ரூஃபோட. அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அனதர் ஒன் எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி இதையும் நான் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தட்ஸ் ஆல். இதுக்கு வித் ப்ரூஃபோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். நவ் ஃபஸ்ட் கொஸ்டின் z bar, போலார் ஃபார்ம் ஆஃப் z bar. ஃபஸ்ட்டு போலார் ஃபார்ம் ஆஃப் z x plus iy. திஸ் இஸ் வாட் ரெக்டாங்குலர் ஃபார்ம். சேம் ரெக்டாங்குலர் ஃபார்ம் இதுன்னு சொன்னால் இதோடைய சேம் மெத்தடில் நம்ம இதை அப்படிங்கிற ரைட் பண்ணியிருக்கேன். பட் இங்கே இருக்கிற மெத்தட் x, y கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். therefore this is called ரெக்டாங்குலர் ஃபார்ம். பட் இங்கே இருக்கிறத வந்து r, θ போலார் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவது. அதாவது ஆரையும் தீட்டாவையும் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. திஸ் இஸ் கால்டு போலார் ஃபார்ம் ஆஃப் சேம் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய சேம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இதுவும். பட் ரைட்டிங் மெத்தட் ஹியர் ரெக்டாங்குலர் ஃபார்ம், ரைட்டிங் மெத்தட் ஹியர் போலார் ஃபார்ம். ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம் ஆர் சிஸ் தீட்டான்னு சொல்லுவோம். இந்த ஆர் தான் இங்கே இருக்குது, இந்த தீட்டா தான் இங்கே இருக்குது. சிமிலர்லி நவ் I know z bar in rectangular form. What is x minus iy? ஸோ இப்போ இதோடைய z bar உடைய போலார் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். லிசன். அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெட்டுக்கும் z பாருக்கும் ரெக்டாங்கிள் ஃபார்மில் என்ன டிஃப்ரெண்ட்? இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் ஒய் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இங்கே எக்ஸ் ஒய், ஹியர் எக்ஸ், பட் இங்கே மைனஸ் ஒய். ஸோ என்ன சேஞ்ச் இருக்குது? ஜெட்டுக்கும் z பாருக்கும் ஒரே ஒரு சேஞ்ச் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இங்கே ஒய் டேர்ம் இருக்குது, இங்கே ஒய்க்கு முன்னாடி மைனஸ் ஒய் இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் ஒய்யாகவும் இங்கே மைனஸ் ஒய்யும். இந்த சைன் சேஞ்ச் மட்டும் தான் ஒரு டிஃப்ரெண்ட். தேர்ஃபோர் கோஆர்டினேட்ஸ் என்னவா மாறிடுன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ், மைனஸ் ஒய்யாக மாறும். அப்போ இங்கே என்ன சேஞ்ச் நடக்குது? இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு நோ கிராஃப். ஸோ திஸ் இஸ் ஜெட் ஒன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இந்த லென்த் இஸ் ஆர், விச் மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஜெட். ஆரிஜினுக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு டிஸ்டன்ஸ். ஸோ z bar, வேர் இஸ் z bar? z bar இன் ஃபோர்த் குவாட்ரண்ட். வி நோ. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ z ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னா z bar ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஏன்னு சொன்னால் இங்கே x, yன்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3ன்னு இருந்தால் இங்கே என்ன இருக்கும்? 2, -3 இருக்கும். ஸோ 2, 3னா இங்கே போவோம், 2, -3னா இங்கே வருவோம். ஸோ வெரி ஈஸி. தர்ஃபோர் z இங்கே இருந்தால் z bar இங்கே இருக்கும். இதில் என்ன அப்படின்னு சொன்னால் இதே லென்த்து தான் இங்கே இருக்கும். ஏன்னா நீங்கள் இதே இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ சொன்ன மாதிரி z = 2 + 3, தட் இஸ் 2, 3ன்னு சொன்னால் வாட் இஸ் z bar? தட் இஸ் 2 - 3i, தட் இஸ் 2, -3. பட் இதோட மாடுலஸ் வேல்யூ, z ஓட மாடுலஸ் வேல்யூ, z பாரோட மாடுலஸ் வேல்யூ ஆல்வேஸ் ஈக்குவல். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ப்ராப்பர்ட்டி. மாடுலஸ் ஆஃப் z bar = மாடுலஸ் ஆஃப் z. இது ரெண்டுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா அதாவது லென்த் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இது ஆறுனா இதுவும் ஆறாக தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாமெட்ரிக்கலாக எக்ஸ், அதாவது ரியல் ஆக்சிஸோடைய ரிஃப்ளெக்ஷன், ரியல் ஆக்சிஸை பொறுத்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த லைனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த லைன் z bar அப்படிங்கிறது தான் ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன். தேர்ஃபோர் இதே லைன் தான் இங்கே இருக்குது. அதனால் இந்த லென்த்து மாறவே மாறாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 30 டிகிரி இருந்தால் இங்கேயும் என்ன தான் இருக்கும்? 30 டிகிரி. அதே தீட்டா தான் இருக்கும், எந்த சேஞ்சும் கிடையாது. பட் ஆங்கிளை மெஷர் பண்ணும்போது இங்கே ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஆங்கிள் மெஷர் பண்ணுவோம். தேர்ஃபோர் பாசிட்டிவ் ஆங்கிள். பட் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஆங்கிள் மெஷர் பண்ணும்போது ரியல் ஆக்சிஸ்லேருந்து கிளாக் வைஸில் மெஷர் பண்ணுவோம். தேர்ஃபோர் திஸ் இஸ் -θ. ஸோ இங்கே 30 டிகிரினா இங்கே -30 டிகிரி, இங்கே 60 டிகிரினா இங்கே -60 டிகிரி. ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் வாட்? r, θ. ஹியர் r, -θ. தேர்ஃபோர் r, -θ is coordinates, polar coordinates of z bar. z barங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய polar coordinates r, -θ. Therefore instead of r is r, here cos, instead of theta you have to use -θ plus I sin
minus theta. That's all. So இந்த ஃபார்மெட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் z bar உடைய போலார் ஃபார்ம்னு சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள். ஸோ z bar உடைய போலார் ஃபார்ம்னா நீங்கள் என்ன சேஞ்ச் நடக்கும்னு சொன்னால் மாடுலஸ் வேல்யூ லென்த்தில் எந்த சேஞ்சும் நடக்காது, பட் தீட்டா மட்டும் நெகட்டிவாக மாறிடும். ஞாபகம் வச்சுட்டா ரொம்ப சிம்பிள். ஜெட்டுக்கும் z barக்கும் ரிலேஷன். நெக்ஸ்ட் இதை ஷார்ட் ஃபார்மில் எப்படி எழுதலாம்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா r sis மைனஸ் தீட்டான்னு எழுதணும். தட்ஸ் ஆல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹியர் r sis தீட்டானா இங்கே தீட்டா யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் r sis 30 டிகிரினா இங்கே 30 இங்கே 30 டிகிரி யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா r sis மைனஸ் 30 டிகிரி. தேர்ஃபோர் நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபார்மெட்டில் எழுதணும். ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய புக்கில் இந்த ஃபார்மெட்டில் மேக்ஸிமம் ஆன்சர் எழுதியிருக்க மாட்டாங்க. அது ஏன்னு சொன்னால் இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போட முடியும். அது என்ன ஸ்டெப்புன்னு பார்க்கலாம். பாருங்கள், தட் இஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா 11th ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ட்ரிக்னாமெட்ரிக் சாப்டர். தட் இஸ் cos minus theta equal to cos theta, then sin minus theta equal to minus sin theta. This is what trigonometry formula. Use this trigonometry formula here. Therefore r cos minus theta equal to what? Cos theta. Sin minus theta is what? Minus sin theta. Therefore minus I sin theta. ஸோ மேக்ஸிமம் புக்கில் இந்த மெத்தடில் கொடுத்தாலும் அதோட மீனிங் இதுதான். இது ரெண்டும் வேறு கிடையாதுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று எழுதிடலாம். இதோட ஷார்ட் ஃபார்மும் இதுதான், இதோட ஷார்ட் ஃபார்மும் இதுதான். ஸோ சிஸ் மைனஸ் தீட்டான்னு எங்கேயாச்சும் எழுதியிருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு ஆங்கிளுக்கு இந்த இடத்துல ரெண்டும் மைனஸ் போடணும்னு அர்த்தம். ஸோ அப்படி மைனஸ் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அந்த சிம்பிளிஃபை ஆன்சர் இந்த மாதிரி வரும். ஸோ இது மூணுமே மீனிங் ஒன்று தான், ஒரே கான்செப்ட் தான், மூணுமே ஈக்குவல் தான், எந்த சேஞ்சும் கிடையாதுங்கிற மைண்டில் வச்சுக்கோங்க. சம்ஸில் யூஸ் ஆகும்போது அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு z பாருடைய போலார் ஃபார்ம் பற்றி இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு யூலர் ஃபார்ம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னு சொன்னால் யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் e பவர் I தீட்டா. பாருங்கள், இங்கே e பவர் I தீட்டா யூஸ் பண்ணுறோம். எப்படி இங்கே r sis தீட்டா யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி வேறு இங்கே ஈஸியாக உங்களுக்கு புரியிருக்கு. e பவர் I தீட்டாவை நீங்கள் இப்படி அமைச்சுங்க sis தீட்டா. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கே நீங்கள் sis தீட்டான்னு எழுதுறதா இங்கே e பவர் I தீட்டான்னு எழுதுகிறோம். தட் இஸ் வாட் இஸ் sis தீட்டா? cos தீட்டா ப்ளஸ் I sin தீட்டா. தட் இஸ் e பவர் I தீட்டா. ஸோ cos தீட்டா ப்ளஸ் I sin தீட்டாவை தான் e பவர் I தீட்டான்னு எழுதுகிறோம். சார் அப்போ e பவர் மைனஸ் I தீட்டா என்ன அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட் இஸ் e பவர் மைனஸ் I தீட்டா இஸ் வாட்? sis மைனஸ் தீட்டா. ஸோ வாட் இஸ் e பவர் மைனஸ் I தீட்டா? தட் இஸ் sis மைனஸ் தீட்டா. எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் cos மைனஸ் தீட்டா ப்ளஸ் I sin மைனஸ் தீட்டா. ஸோ simplify பண்ண என்ன ஆன்சர்? cos minus theta is what? cos theta. sin minus theta is what? minus sin theta. Therefore minus I sin theta. ஸோ e பவர் மைனஸ் I தீட்டானா அதை இப்படி எழுதலாம். நீங்கள் எந்த மாதிரி மெத்தட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். e பவர் I தீட்டானா அதை சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இப்படி எழுதலாம், எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் இப்படி எழுதலாம். ஸோ e பவர் I தீட்டானா இதுதான். இப்போ போலார் ஃபார்ம் எனக்கு தேவை யூலர்ஸ் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐயோட வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். e பவர் I தீட்டாவை e பவர் I தீட்டான்னு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னால் இந்த டேர்முக்கு தான் e பவர் I தீட்டா. அவன் முன்னாடி ஒரு r இருக்குது, அதனால் தேர்ஃபோர் z equal to x plus iy, then z equal to இதை நம்ம எப்படி சொல்கிறோம்? போலார் ஃபார்ம்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே r மட்டும் முன்னாடி சேர்த்திட்டு e பவர் I தீட்டா போட்டிங்கன்னா நல்லா அமைச்சுங்க. இங்கே நான் இதை வச்சு தான் இங்கே எழுதிட்டுருக்கேன், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த r அப்படி இங்கே அப்ளை பண்ணிவிட்டேன். இந்த டேர்முக்கு தான் நம்ம என்ன எழுதலாம் இப்போ தான் பார்த்தோம், sis தீட்டா. தட் இஸ் cos தீட்டா ப்ளஸ் I sin தீட்டா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த sis தீட்டா cos தீட்டா ப்ளஸ் I sin தீட்டாக்கு இன்ஸ்டடாக e பவர் I தீட்டாவை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த r அப்படியே தூக்கி இங்கே எழுதிட்டேன். திஸ் இஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம், திஸ் இஸ் யூலர் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். திஸ் இஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம், திஸ் இஸ் கால்டு polar form of complex number. This is called Euler form of complex number. Or e power I minus I theta. e power minus I theta.
ஏன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் இதுதான் z பார் இருக்குது தீட்டா மட்டும் தான் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி இங்கே பார்த்தோம் இங்கே பார்த்துருக்கோம் ஸோ ஆருக்கு ஆர் அப்படி எழுதியிருக்கோம் z பாருக்கு இந்த டேர்முக்கு பொதுவாக தான் நம்ம என்ன எழுதிட்டுருக்கோம் e பவர் மைனஸ் ஐ தீட்டா எழுதிட்டுருக்கோம் therefore அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு therefore this is also one of the form of complex number this form is called Euler form or e power I theta ஸோ e பவர் ஐ தீட்டாவும் சிஸ் தீட்டாவும் ஈக்குவல் ஞாபகத்திங்கனாவே போதும் போலார் ஃபார்ம்லேருந்தே இந்த ஃபார்மை நம்ம டெரிவ் பண்ணி எழுதிக்கலாம் இந்த ரெண்டு டைப்லேயும் நீங்கள் எழுதிக்கலாம் தட்ஸ் ஆல் ஸோ அவ்வளோதான் யூலர் ஃபார்முடைய கான்செப்ட் இதில் ஏதாவது நோட்ஸ் வேணால் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க அந்த நோட்ஸ் தேவைப்பட்ட இதெல்லாம் எல்லாமே புக்கில் இருக்கிற விஷயந்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் புக்கில் வேணால் மார்க் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் தட்ஸ் ஆல் ஸோ நவ் ப்ராப்பர்ட்டி 1 வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி property 1 given is what z equal to r sis theta that is r cos theta plus I sin theta then the question is what z inverse that is 1 by z is what that is question what is z inverse in polar form so how to find 1 by z that is 1 by what is z z is what r sis theta that is what r cos theta plus I sin theta r into cos theta plus I sin theta so இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 also one complex number and r cos theta plus I sin theta this also one complex number but இந்த complex number இது நம்பராக இருக்கும் இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மெட்டில் இருக்குது அந்த ஃபார்மெட் தட்ஸ் ஆல் ஸோ இந்த நம்பருக்கு நம்ம காஞ்சிகேட் அதாவது பார்த்திங்கன்னா 2 நம்பர்ஸ் வந்து டிவைடில் இருந்தால் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் காஞ்சிகேட் எடுத்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணுவோம் அதுதான் இங்கேயும் பண்ண போகிறேன் இன்டூ ஸோ காஞ்சிகேட் எடுக்கும்போது இந்த ஆருக்கு எடுக்க தேவையில்லை ஏன்னா இது ரியல் நம்பராக தான் இருக்கும் ஸோ நோ ப்ராப்ளம் இதுக்கு மட்டும் நீங்கள் காஞ்சிகேட் எடுத்தால் போதும் தட் இஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவுடைய காஞ்சிகேட் வாட் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா டிவைடட் பை cos theta minus I sin theta now just normal multiplication and use trigonometry formula that's all so 1 into cos theta minus I sin theta is what cos theta minus I sin theta divided by this r is common term எல்லாத்துக்கும் so cos theta into cos theta what is இல்லைன்னா இப்படி ஞாபகம் இது z bar we know very well z into z bar is what always z into z bar x square plus y square that is x is what here cos theta therefore cos square theta plus y square y is what here sin theta that is sin square theta now we know the formula what is that formula cos square theta plus sin square theta always 1 therefore final answer 1 by r this 1 by r into cos theta minus I sin theta that's all so z equal to r cos theta plus I sin theta னு given இருந்தா what is z inverse 1 by r cos theta minus I sin theta இதை நம்ம ஷார்ட்டாக இன்னும் எப்படி சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம் 1 by r sis minus theta னு சொல்லலாம்னு இப்போ தான் பார்த்தோம் therefore sis minus theta ஸோ என்ன டிஃப்ரெண்ட் இது இருக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்மில் இருக்கும்போது அதோடைய காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய இன்வெர்ஸை ஃபைண்ட் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா இன்வெர்ஸுக்கு டைரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு போயிடலாம் அது என்ன ஃபார்முலான்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஆரை 1 by r எழுதணும் சப்போஸ் இங்கே 2 இருந்தால் நீங்கள் 1 by 2 எழுதணும் தட்ஸ் ஆல் நெக்ஸ்ட் இங்கே தீட்டாவை நெகட்டிவ் எழுதணும் இங்கே தீட்டா வந்து பாசிட்டிவ் இருக்குது சிஸ் தீட்டாவாக இருக்கிறது இங்கே சிஸ் மைனஸ் தீட்டாவாக மாறுது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அவ்வளோதான் இதுக்கு இதை வந்து டயக்ராமெட்டிக்காக புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிங்க அந்த டயக்ராம் எப்படி இருக்குன்னு சொன்னால் இங்கே செட் இருந்துச்சு சொன்னால் இங்கே z இன்வெர்ஸ் இருக்குன்னு சொல்லி புக்கில் கொடுத்துருப்பான் ஏன் இப்படி டயக்ராம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2ங்கிற லென்த் இருக்குது ஆர் ஆக்சுவலாக r2ன்னு நான் எடுத்துட்டேன்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் 2ன்னு எடுத்துட்டா இங்கே பார்த்தீங்கன்னா 1 by 2 ஸோ லென்த்து குறைஞ்சிருது ஸோ லென்த் இவ்வளோ இருக்கிறது அந்த லென்த் ரெடியூஸ் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க தேர்ஃபோர் திஸ் இஸ் ஆர்ன்னு எடுத்துட்டா இதை 1 by rன்னு எடுத்துக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தீட்டா ஆங்கிள் சேஞ்ச் ஆகலை இது தீட்டா இதுவும் தீட்டா தான் பட் இது அந்த z இன்வெர்ஸோட ஆன்சர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட வேல்யூ அது ஃபார் எக்ஸாம்பிள் z2 + 2i அப்படின்னு எடுத்துகிட்டு z இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர் இந்த இடத்துல தான் வந்து நிற்கும் ஸோ அதோட ஆன்சரோட ஃபைனல் ரிசல்ட்டில் ஆர்கியூமெண்ட் என்னவாக இருக்குதுன்னு சொன்னால் மைனஸ் தீட்டாவாக இருக்குது அதாவது இதே ஆங்கிள் தான் இங்கே இருக்கும் பட் நார்மலாக நம்ம சொல்கிற மாதிரி
இதை பாசிட்டிவ் டைரக்ஷனில் ஆங்கிள் மெஷர் பண்ணுவோம், இதை நெகட்டிவ் டைரக்ஷனில் ஆங்கிள் மெஷர் பண்ணுவோம், தேர்ஃபோர் மைனஸ் தீட்டா. ஸோ இது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட். இங்கே ஆராக இருக்கிறது இங்கே 1/r இருக்குது, அதாவது ஜெட்டுக்கு ஆராக இருக்கிறது மாடுலஸ் வேல்யூ, ஜெட் இன்வெர்ஸுக்கு 1/r. இந்த இருக்கிற என்ன லென்த்தோ அதில் 1/r லென்த்தாக இருக்கும். நெக்ஸ்ட் இதே தீட்டா தான் இங்கே இருக்கும், பட் மைனஸ் தீட்டா ஜெட் இன்வெர்ஸுக்கு நீ ஆமிச்சிட்டா போகுது. ஸோ யூ ஹாவ் டு நோ z equal to r sis theta, z inverse equal to 1/r sis minus theta ன்னு ஆமிச்சுங்க. 1 மார்க்கோ சம்ஸோ கேட்டால் இதை யூஸ் பண்ணி ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். டயக்ராம் எக்ஸாமில் போடும் நெசசரி கிடையாது, தெரிஞ்சு வச்சுங்க. தட்ஸ் ஆல். ஸோ திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஓவர். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 2. வாட் இஸ் ப்ராப்பர்ட்டி 2? You have to take two complex numbers in polar form. நீங்கள் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்மில் எடுத்துகிட்டு அதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதை யூஸ் பண்ணி நிறையா சம்ஸில் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் z1 ப்ராப்பர்ட்டி 2, z1 r1 sis theta 1 ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர், z2 equal to r2 sis theta 2, r2 sis theta 2 which is equal to what? r1 into cos theta 1 plus I sin theta 1 which is equal to r2 into, ஏன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதுக்கு ஒரு லென்த் இருக்கும், இது ஒரு another one காம்ப்ளெக்ஸ், இதுக்கு ஒரு லென்த் இருக்குது, இதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்குது, இதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்குங்கிறத கான்செப்ட். cos theta 2 plus I sin theta 2. ஸோ z1 z2 நம்மகிட்ட இருக்குது. Question is what? z1 into z2 is what? So you have to multiply z1 into z2 equal to what? What is z1? That is r1 cos theta 1 plus I sin theta 1 into z2, that is r2 cos theta 2 plus I sin theta 2. Just normal algebraic multiplication. Here r1 real number, r2 also real number. Therefore r1 into r2, r1 into r2. Next, here 2 terms, here also 2 terms. So you have to multiply with algebraic concept. Cos theta 1 into cos theta 2. This into this, that is plus I cos theta 1 into sin theta 2. Now this into this, I sin theta 1 into cos theta 2. Next plus into plus plus, but I into I squared value minus 1, therefore minus sin theta 1 into sin theta 2. Sin theta 1 into sin theta 2. That's all. Now r1 r2, you have to separate real part and imaginary part. What are real parts? This and this are real parts because there is no I. Therefore cos theta 1 cos theta 2 minus sin theta 1 sin theta 2. This is real part plus I is common term. Remaining term here cos theta 1 sin theta 2, or you have to write first this term sin A cos B, cos A sin B formula. Therefore you have to write first this term sin theta 1 cos theta 2, this plus, because I is common term for these two, therefore cos theta 1 sin theta 2. That's all. So this is trigonometry formula, cos A cos B theta 2, cos A cos B minus sin A sin B, which is equal to what? You have to know that formula. Cos A plus B, that is cos, what is A here? Theta 1 plus what is B here? Theta 2. So cos A plus B expanded form is this one plus I, this is sin A plus B formula. Therefore sin A is what? Theta 1 plus theta 2. இதெல்லாம் trigonometry formula 11th சொல்லி கொடுத்துருப்பாங்க, you have to know.
ஸோ ஃபைனல் ஃபார்மெட்டில் இது எழுதிட்டோம். இதுலேருந்து என்ன சார் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னு சொன்னால் பாருங்கள், நீங்கள் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் மல்டிபிள் பண்ணுறோட ஃபைனல் ரிசல்ட் எந்த டைப்பில் இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ரெண்டையும் மல்டிபிள், அதாவது இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிபிள் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ் வேல்யூ, செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ் வேல்யூ மல்டிபிள் பண்ணுற ஆன்சர் தான் மாடுலஸ் வேல்யூவாக வரும். எதுக்குன்னு சொன்னால் ஃபைனலாக நீங்கள் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணி வர ஆன்சருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 3 இருக்குதுன்னு சொன்னால் 2 × 3 6ங்கிற மாடுலஸ் வேல்யூ தான் Z1 × Z2ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்து அதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதை கொண்டு போய் நீங்கள் கிராஃபில் மார்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் இந்த R1 × R2 தான் இருக்குங்கிறது இந்த இடத்துல இருக்கிற மீனிங். அதே மாதிரி ஆங்கிள், இது θ1 இது θ2ன்னு இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபைனலாக இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஆங்கிளை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த 2 ஆங்கிள் சம் பண்ணி வர ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஆங்கிள், தட் இஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 × Z2. ஹியர் ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 × Z2 வாட்? இதுதான் Z1 × Z2 இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம், அதை இங்கே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ப்ரூஃப் பண்ணால் போதும் ப்ரூஃப்க்கு. பட் ப்ராப்பர்ட்டி வாங்க, இதோடைய மாடுலஸ் வேல்யூ என்ன? வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் Z1 × Z2? மாடுலஸ் ஆஃப் Z1 × Z2 இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் Z1 × Z2, திஸ் இஸ் Z1 × Z2, திஸ் இஸ். ஸோ இதில் வந்துன்னா இது R cos this ஃபுல்லாக தீட்டா ப்ளஸ் I sin தீட்டாங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இதுதான் R. ஸோ இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ் வேல்யூ. ஸோ மாடுலஸ் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு வாட்? அதாவது இது வந்து ஃபைனலாக Z1 × Z2 ஒரு நம்பர், ஒரு சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாறிடும். ஸோ அது மாறினதுக்கப்புறம் அதோட மாடுலஸ் வேல்யூ இதுதான் சொல்லி இங்கே இருக்குது. தேர்ஃபோர் R1 × R2. வாட் இஸ் R1? R1ங்கிறது என்னென்னு சொன்னால் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ் வேல்யூ. R2ங்கிறது என்னென்னு சொன்னால் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ் வேல்யூ. we know very well. So modulus of Z1 is what? R1. Modulus of Z2 is what? R2. We know very well. Similarly, what is θ1? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஆர்குமெண்ட். அதை மேத்தமெட்டிக்கல் எப்படி சொல்லணும்? ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 equal to what? θ1. What is this θ2? Argument of Z2. Argument of Z2 is what? θ2. That's all. So இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி வாட் இஸ் R1? R1 equal to modulus of Z1. Modulus of Z1 plus into R2 is what? Modulus of Z2. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே மறுபடியும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியாக மாடுலஸ் ஆஃப் Z1 × Z2 ஆல்வேஸ் ஈக்குவல் டு வாட்? மாடுலஸ் ஆஃப் Z1 × மாடுலஸ் ஆஃப் Z2 இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு அப்படியே கிடைக்கிது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இந்த எக்ஸசைஸ் யூஸ் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி இதுதான். அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஆர்குமெண்ட் என்ன? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஆர்குமெண்ட் என்ன? θ1. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஆர்குமெண்ட் என்ன? θ2. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஆர்குமெண்ட் என்ன? θ1 + θ2. therefore argument of Z1 × Z2 is equal to what அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது Z1 × Z2ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஆர்குமெண்ட் என்னன்னா θ1 + θ2. that is θ1 + θ2 which is equal to what is θ1? θ1 is what? Argument of Z1. therefore argument of Z1 plus, because here plus, θ2 is what? Argument of Z2. that is argument of Z2. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்ல வராங்க? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணிவிட்டு ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறது ஒன்று தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம்? அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை தனித்தனியாக ஆர்குமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணிடலாம். தட் இஸ் அந்த ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணிடலாம். இது ஆங்கிள் தான், இது ஒன்று θ1. ஸோ அந்த இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். ஆர்குமெண்ட் ஆஃப் Z1னாவே ஒரு ஆங்கிள், ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 அனதர் ஒன் ஆங்கிள். ஸோ இதுக்கு தனியாக உனக்கு ஆங்கிள் தெரியுதா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஆர்குமெண்ட் 30 டிகிரினா, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஆர்குமெண்ட் 60 டிகிரினா, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி வர காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஆர்குமெண்ட் 90 டிகிரியாக இருக்குன்னு சொல்ல வராங்க. அது ரெண்டையும் ஆட் பண்ணுற ஆன்சராக இருக்குன்னு சொல்ல வராங்க. தட் இஸ் த ப்ராப்பர்ட்டி. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டயக்ராம் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராம் சிம்பிளாக நான் ட்ரா பண்ணி காட்டுற பாருங்கள். ஜஸ்ட் டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சப்போஸ் திஸ் இஸ் Z1, திஸ் இஸ் Z2ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். திஸ் இஸ் Z1, திஸ் இஸ் Z2. ஸோ இதுக்கு ஒரு R1, இது R2.
So R1 R2 different இருக்கும். இதோட angle here theta 1. Now this full angle theta 2. So this angle is theta 1, this full angle is called theta 2. Now final இப்போ நம்ம வந்து z1 into z2 மல்டிபிள் பண்ணனா அதோடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா சொன்னா இந்த லெந்த் into இந்த லெந்த் அவ்வளோ லெந்த் எவ்வளவோ அந்த லெந்த் வரும் ப்ளஸ் இந்த ஆங்கிள் ப்ளஸ் இந்த ஆங்கிள் இந்த டோட்டல் ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் இது 30 டிகிரி, இந்த ஆங்கிள் 30 டிகிரினா இந்த ஆங்கிள் 60 டிகிரினா 30 + 60னா அவனுடைய ரிசல்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா சொன்னா சப்போஸ் அப்படி இருந்தா இங்க வரும்னு சொல்றேன். இல்ல நான் சப்போஸ் இங்க எடுத்துக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். So this is what z1 into z2. அதாவது இங்க இருக்கிற லெந்த் into இங்க இருக்கிற லெந்த் தான் இந்த லெந்த்தா மாறும். தட் இஸ் r1 into r2 தான் இதோட லெந்த்தா இருக்கும். r1 r2 இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபைனல் ஆன்சரோட காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் வேல்யூ r1 r2 ஆ இருக்கும். அண்ட் இந்த ஆங்கிள் ப்ளஸ் இந்த ஆங்கிள் அதாவது பாத்தீங்கன்னா சொன்னா இந்த ஓவரால் ஆங்கிள் மொத்த இந்த ஆங்கிள் என்னவா இருக்குன்னு சொன்னா இங்க இருக்கிற ஆங்கிள் ப்ளஸ் இங்க இருக்க ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 40 இங்க 70 அப்படினு சொன்னா 40 + 70 110 டிகிரி தான் இதோட ஆங்கிளா இருக்குன்னு சொல்ல வராங்க. ஸோ இதுதான் அதோட ரிலேஷன். அதுதான் டயக்ராமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் டயக்ராமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. தட்ஸ் ஆல். நவ் ப்ராப்பர்ட்டி 3. Property 3 again z1 equal to r1 sis theta 1, r1 sis theta 1 expanded form, z2 equal to r2 sis theta 2, r2 sis theta 2 expanded form. Then z1 divided by z2 is what? Previous property is multiplication, here division. So z1 divided by z2 equal to what? What is z1? Here r1 cos theta 1 plus I sin theta 1 divided by what is z2? r2 cos theta 2 plus I sin theta 2. So we have to divide two complex number. So r1 divided by r2 is r1 divided by r2. Now how to divide these two complex number? Cos theta 1 plus I sin theta 1 divided by cos theta 2 plus I sin theta 2. How to divide? Just multiple with conjugate of denominator. Cos theta 2 minus I sin theta 2 divided by cos theta 2 minus I sin theta 2. Yes, நமக்கு தெரியும் இது ரெண்டையும் எப்படி டிவைட் பண்ணனும்னா இதுக்கு கான்ஜுகேட் எடுத்து நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல மல்டிபிள் பண்ணா முடிஞ்ச ஆன்சர். So now r1 divided by r2 into here multiplication cos theta 1 into cos theta 2, cos theta 1 cos theta 2, cos theta 1 into sin theta 2, here minus I, therefore minus I cos theta 1 sin theta 2, here I sin theta 1 into cos theta 2, therefore plus I sin theta 1 into cos theta 2. Here plus into minus, minus I into I square value minus 1, therefore you have to put here plus. Then sin theta 1 into sin theta 2. That's all. In denominator, what is denominator? Z into z bar. Denominator is what? Z into z bar. Therefore always what? X square plus y square form, that is cos square theta 2 plus sin square theta 2. That's all. Therefore this value is 1. So you have to separate this complex number in real part and imaginary part. Therefore r1 by r2 is equal to what? What are real parts here? Cos theta 1 cos theta 1 cos theta 2, this also real part, that is plus sin theta 1 sin theta 2. Next
always plus I. You have to take plus I. So இங்கே minus I இருக்கு. இதை first term எழுதுறோம். That is sin theta 1 cos theta 2 minus cos theta 1 sin theta 2. That's all. Now final answer. Trigonometry formula. நம்ம போன சமயம் trigonometry formula பார்த்தோம் போன ப்ராப்பர்ட்டியில். இந்த ப்ராப்பர்ட்டியில் trigonometry formula பார்ப்போம். சார் எனக்கு trigonometry formula மறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மறக்கக்கூடாது. சப்போஸ் மறந்துருச்சுன்னா ஈஸியாக அதை எழுதுறதுக்கு ஒரு வழி இருக்குது. லிசன் கேர்ஃபுல். ஹியர் sis theta ஃபார்மெட்டில் தான் நீங்கள் ஃபைனல் ஆன்சர் வரும் கம்பல்சரி. sis theta ஃபார்மெட் தட் இஸ் ஃபஸ்ட்டு காசு வரும். போன சமலி காசு தான் வந்துருக்கும் ஃபஸ்ட்டு. ஆனால் போன சமலில் theta 1 plus theta 2 வரும். இங்கே theta 1 minus theta 2 வரும். அவ்வளோதான். ப்ளஸ் ஐ காஸ் ஃபஸ்ட்டு வரும் ப்ளஸ் ஐ சைன் செகண்டாக வரும். ஏன்னா sis theta ஃபார்மெட்டு அதுதான். இதே டேர்ம் தான் இங்கே வரும். தட் இஸ் theta 1 minus theta 2. ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. இதோட ஃபார்முலா காஸ் ஏ மைனஸ் பி. sin a cos b minus cos a sin b ஃபார்முலா sin a minus b ஃபார்முலா. இது cos a minus b sin a minus b. போன சம்மில் என்ன வந்திருக்குன்னா cos theta 1 plus theta 2 sin theta 1. அப்போ மல்டிபிள் வரும்போது இங்கே ப்ளஸ் வரும் ஞாபகிச்சுங்க. டிவிஷன் வரும்போது இங்கே மைனஸ் வரும் ஞாபகிச்சிட்டா கூட இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ வெரி சிம்பிள். நான் இதிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் we know z1 divided by z2. ஸோ z1 by z2 என்னென்னு தெரிஞ்சிருச்சு. போன சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தட் இஸ் ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்முடைய மாடுலஸ் வேல்யூ. மாடுலஸ் ஆஃப் z1 டிவைடட் பை z2 இஸ் வாட்? தட் இஸ் r1 டிவைடட் பை r2 விச் இஸ் ஈக்குவல் டு. ஏன்னா ஃபைனலாக இந்த இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இங்கே அது r இருக்குது. திஸ் இஸ் தீட்டா இருக்குது. இது ஃபுல்லாக தீட்டா, இது ஃபுல்லாக r. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாடுலஸ் வேல்யூ இது தான். தட்ஃபோர் அதை அங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணால் வாட் இஸ் r1 we know மாடுலஸ் ஆஃப் z1 divided by what is r2 modulus of z2. Second property, this is important property. In the exercise நிறைய யூஸ் பண்ணுவோம். That is what? Argument of z1 z2. இது modulus value. Now argument of z1 by z2. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்குமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர்குமெண்ட். இந்த நம்ம ஆல்ரெடி இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆர்குமெண்ட் z1, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆர்குமெண்ட் z2. அது மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோடைய ஃபைனல் இதோட ஆர்குமெண்ட் என்ன theta 1 minus theta 2. That is theta 1 minus theta 2 which is equal to what? What is theta 1? Argument of z1 minus what is theta 2? Argument of z2. ஸோ என்ன சொல்ல வராங்க, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணிவிட்டு ஆர்குமெண்ட் எடுக்கிறதுக்கு இன்ஸ்டடாக தனித்தனியாக அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஆர்குமெண்ட் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். போன இதில் அடிஷன் மல்டிபிள் பண்ணிவிட்டு ஆர்குமெண்ட் எடுக்கிறதுக்கு இன்ஸ்டடாக ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆர்குமெண்ட்டை பற்றி தான் பேசுகிறேன். ஆர்குமெண்ட் அதாவது ஆங்கிளை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு ஆங்கிளை கண்டுபிடிக்கணும் நீங்கள். அதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணிவிட்டு ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு பொதுவாக டேரெக்டாக நீங்கள் இந்த ரெண்டு ஆங்கிள் யூஸ் பண்ணி அடிஷன் பண்ணிவிட்டு ஆங்கிள் சொல்லிடலாம். ஆங்கிள்னா ஆர்குமெண்ட்டை பற்றி பேசுகிறோம். அதே மாதிரி இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவைட் பண்ணிவிட்டு இதோடைய என்ன சொல்கிறது அதோடைய ஆர்குமெண்ட் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பொதுவாக இந்த ரெண்டு ஆர்குமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 60 டிகிரி இங்கே 30 டிகிரி இருக்குன்னு சொன்னால் z1 by z2 ஆர்குமெண்ட் என்னவாக இருக்குன்னா 60 minus 30. இது 60 டிகிரி, இது 30 டிகிரி. 60 minus 30 என்னவாக இருக்கும்? 30 டிகிரியாக இருக்கும். ஆன்சர் டேரெக்டாக சொல்லிட்டு போயிடலாங்கிறது தான் இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி நான் ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டிலாம் சம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதையும் தெரிஞ்சுக்க. ஃபைனலாக இது என்னன்னு சொன்னால் இது ஆர்குமெண்ட்டில் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஆர்குமெண்ட் ஆஃப் z பவர் n, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பவர் n பண்ணிவிட்டு ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறது ஒன்று தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்குமெண்ட் ஆஃப் z பவர் 3 அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒன்று இருக்குது, அதுக்கு பவர் 3 பண்ணணும். அப்புறமா அதை ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஸ்டடாக ஈஸி என்னன்னு சொன்னால் அந்த பவரை முன்னாடி போட்டு பவர் 3 முன்னாடி போட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் z இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஆர்குமெண்ட் உனக்கு தெரிஞ்சால் அந்த ஆர்குமெண்ட்டை அந்த பவர் என்னால் மல்டிபிள் பண்ணாவே ஆன்சர் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஜெட்டோடைய ஆர்குமெண்ட் 30 டிகிரி இருக்குன்னு சொன்னால் இந்த ஜெட்டோட ஹோல் பவர் 5 இருக்குன்னு சொன்னால் இங்கே 5 × 30 டிகிரி 5 3 சார் 150 டிகிரி தான் ஆர்குமெண்ட்.
ஆஃப் z பவர் என்னோடது இருக்குன்னு சொல்லி ஈஸியாக இதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். 1 மார்க் எங்கேயாச்சும் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 or 2 டைம்ஸ் நல்லா பாருங்கள். எப்போவுமே எந்த வீடியோவாக இருந்தாலும் யூ ஹாவ் டு see 1 or 2 டைம்ஸ். அப்போ தான் அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது. ஜஸ்ட் நீங்கள் 1 வீக் ஒரு 10 days ஒரு தடவை ரீகால் பண்ணாவே போதும். இது எல்லாமே புக்கில் இருக்குது. புக்கே ஒரு தடவை க்ரோ த்ரூ பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.